பற்றி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு ஊரை காலி செய்து அவங்க அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம், அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற இடத்துல நீங்கள் விமான நிலைய விரிவாக்கம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க நிற்கலை. இப்போ வேறு வீடு அதே வீடு மாதிரியே வசதியோடு செஞ்சு விடுவோம். எல்லாரும் வீடு இல்லாமல் வீதியில் கிடந்து தன்னுடைய உழைப்பில் அந்த வீட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த வழி எப்படி தெரியும்னா, எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், முட்டையிடுற கோழிக்கு தான் எரியிறது தெரியும்னு சொல்லிட்டு. அந்த வழி யாருக்கு தெரியும்னா, உழைச்சி சம்பாதிச்சு அந்த ஒரு வீட்டை கட்டி கனவாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீட்டோட வழி என்பது, அந்த இடத்தோட வழி என்பது. அதனால தான் சொல்கிறாங்க, நாங்கள் வழியினூடாக கட்டிய இந்த இடத்தை விட்டு கொடுப்பது என்றால் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு வசதியாக ஒரு வீடு கட்டி கொடுங்க. நம்ம கலெக்டரமாக தங்கியிருக்கிற மாதிரி தனி பங்களா கேட்கல, ஆளுநர் தங்கியிருக்கிற மாதிரி பங்களா கேட்கல, முதலமைச்சர் தங்கியிருக்கிற மாதிரி பங்களா கேட்கல, ஏசியோட கேட்கல. நாங்கள் வாழ்வதற்கு தகுந்ததான ஒரு குடியிருப்பு வசதியை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்தை இதில் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா, நீ உன் பண்ண மாட்டேங்கிறத எடுத்துட்டு வீதியில் போய் கடை, நான் எனக்கு தேவையானதை செய்வேன்னு சொல்லுது. அப்போ இந்த அரசு இந்த மக்களுக்கான அரசா, இந்த மக்கள் அந்த அரசுக்கு தேவையாக இருக்கின்றனா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதை தோழர் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, தோழர் வைரவன் சொன்னார். டங்ஸ்டன் திட்டத்திற்கு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் முதல்வராக இருக்கும் வரை, அழுத்தமாக சொல்றாத, நான் முதல்வராக இருக்கும் வரை அந்த பகுதியில் டங்ஸ்டன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். அதே சொல்லத்தான் இந்த சின்னவடப்பு கிராமத்துக்கு நான் முதல்வராக இருக்கும் வரை இந்த பகுதி மக்களை அனாதையாக தெருவில் விட மாட்டேன்னு சொல்றோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் கேட்கறது, இந்த மக்கள் நாங்கள் தெருவில் அலையணுமா வீட்டுக்குள்ளே இருக்கிறோமாங்கிறதான் தமிழக அரசை வச்சு கேட்குறது. நீங்கள் லட்சமாக எங்களுக்கு கொட்டி கொடுங்கன்னு கேட்கல, பெரிய பெரிய பங்களாக்கள் கட்டி கொடுங்கன்னு கேட்கல. நாங்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு எங்களுடைய வீடுகளை அப்புறப்படுத்தி நீங்கள் விரிவாக்கம் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் சட்டத்தின்படி தான் கேட்கிறோம். அது ஒரு வருஷம் முன்னாடி பின்னர்கள்லாம் சொல்லக்கூடாது. இது உங்கள் நாட்டு மக்கள், உங்கள் மக்கள், நீங்கள் உங்களுக்காக வாக்களித்த மக்கள். அவர்களுக்கு ஒரு ரூபா கூட இருக்கு, ஒரு ரூபா குறைய இருக்குன்னு கேட்க முடியாது. அவர்களுடைய வசதி முக்கியம், அவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம், அவர்களுடைய உயிர் முக்கியம் என்பதைத்தான் அழுத்தமாக இந்த இடத்திலே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழக அரசு காவல்துறையை வைத்து சின்னவடப்பு கிராமத்தினுடைய பிரச்சனையை அரசை நோக்கி திருப்புவதற்காக இன்றைக்கு இந்த இடத்திலே மைக் செட் வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அனுமதியை மறுத்திருக்கின்றார்கள். நீங்கள் எத்தகைய பிரச்சனையை கொடுத்து சின்னவடப்பு பிரச்சனையை திசைதிருப்ப முயன்றாலும் நாங்கள் சின்னவடப்பு பிரச்சனைகளையே நின்று சின்னவடப்பு பிரச்சனையை முடித்து காட்டுவோம். வெற்றி நமக்கு கிட்டும் வரை போராடுவோம் மக்களை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி தமிழ் தேச மக்கள் முன்னணியின் சார்பாக உங்களோடு எப்போவுமே கரம் கோர்த்து நிற்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.